பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் உருகிறாரு. அவங்க அப்படி தான், அப்படியே ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி தெரியும், ரொம்ப பிடிவாதக்காரங்க தெரியும். ஆனால் ரொம்ப இலகியவங்க. அந்த சுயகௌரவம் விட்டு கொடுக்க முடியாது அவங்களால. சுயகௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அவனாக வரட்டும், அவனாக பேசட்டும், எல்லாம் ஒரு அவங்களுக்கு நட்பாடினவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. சண்டை போட்டாலும் கூட அது ஒரு விசித்திரமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன வயசில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதில் ஒரு பிரச்சனை வருது. அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னன்னா என்ன ஏதுன்னே கேட்கல. அவர் தம்பியை வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டான். அவன் போய் நான் போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. பின்னி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் நினச்சிட்டு என்ன பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் கேட்குறாங்க. உண்மையிலே நானே பயந்துட்டேன் அந்த சின்ன வயசில். என்னப்பா என்ன எதுன்னே கேட்கல அப்படின்னு அவனை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். அப்போ அவர் மேலே வச்சுருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், மரியாதை. அவர் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கணும்னா மற்றவர்கள் அந்த மாதிரி நட்புக்கு வந்து அவர் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவார். என்ன காரணம்னே தெரியாது, இவர் மேலே வந்து அவங்க அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாக மீன லக்னத்தை நம்ம கண்கூட நம்மளுடைய கூட பிறந்தவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர்ஸ் இதற்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒத்து வர சொல்லிங்களா, அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உறவுகளை எப்படி நம்ம முழுமையாக இந்த லக்கணத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கும் மீனத்தில் எங்கள் அப்பா, உங்களுக்கு உங்கள் அண்ணன் இருக்காரு, ரெண்டு அண்ணன் இருக்காரு, ரெண்டு மீனம் இருக்குது. நானும் மேக்ஸிமம் எனக்கு தம்பி, என் தம்பி மீனம் தானே, அப்பாவும் மீனம் தான், என் தம்பியும் மீனம் தான். அதனால் கேரக்டர்ஸ் வந்து ஒரு இன்ச்சு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம். எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம போகிற முறை மகாபாரத்தில் போகும்போது அர்ஜுனன் வந்து இரவில் அம்புறத்தோடு நிப்பாட்டியிருக்கோம். ஆமாம். இப்போ அதுக்கப்புறம் அதை தொடருவோம். இப்போ இது இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது அர்ஜுனனுக்காக தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய இருக்குது சொல்லி கொடுத்துருக்காரா? அஸ்திர வித்தைகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரணமாக வில்ல அம்பு விடுறது வந்துங்கிறது வேறு. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான அம்புகளை நீங்கள் விடுறீங்கும்போது பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் விட முடியும். ஒரு ரொம்ப லாங்கில் நீங்கள் விடுறீங்க அப்படின்னாக்க அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இருக்குது? ஏன்னா காற்றினுடைய திசை அறியணும், நெருப்பினுடைய தன்மை அறியணும், நீரினுடைய தன்மையெல்லாம் அறியணும். இதெல்லாம் வந்து அந்த ஒரு அஸ்திர வித்தைக்குள்ளே இருக்குது. இப்போ காற்றுக்கு எதிர் திசையில் நீங்கள் அம்பு விட்டிங்கன்னா அது திசை மாறிடும், ஸ்பீடு குறையும். அப்போது ஒரு அஸ்திர வித்தை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியம். அதைத்தான் வந்து ஒரு துரோணர் என்ன சொல்கிறார், மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் வந்து அர்ஜுனனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவர் ஒரு அஸ்திர வித்தையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல இந்த காற்றினுடைய திசைக்கு தகுந்த மாதிரி நீ காற்றை எப்படி அறிவ, காற்றை முதல்ல நீ அறிந்து கொள்ளணும். காற்றினுடைய திசை எந்த பக்கம் வீசுங்கிற நீ அறியணும். அதற்கு தகுந்த மாதிரியாக நீ நிற்கணும். நீ அம்பு செலுத்தக்கூடியது எந்த திசையை நோக்கி நீ செலுத்துறீங்க இருக்கணும். அப்போ ஒரு காற்றினுடைய திசையில் நீ அம்பு செலுத்தினால் உன்னுடைய குறி தவறாது. காற்றுக்கு எதிர் திசையிலையோ காற்றுக்கு இடதுபுறமோ வலதுபுறமோ நீ வீசினாக்க உன்னுடைய அம்புனுடைய கோணங்கள் மாறிடும் அப்படிங்கிறத இந்த ஏன்னா ஒரு பஞ்சபூத தத்துவம் அது உங்களுக்கு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். அப்போ இந்த ஐந்தும் எப்படி செயல்படுது, இந்த ஐந்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது அஸ்திரங்கள் மூலமாக அவர் சொல்லித்தரார். அப்போ காற்றை வந்து அவர் காற்றினுடைய திசையை அறிந்து கொள், காற்றை பற்றி எப்படி பயன்படுத்த தெரிஞ்சுக்கோ, நீ என்ன செய்கிற அப்படி. இப்போ அக்னியும் காற்றும் சேரும்போது ஒரு தன்மை, அதே மாதிரி நீரும் காற்றும் சேரும்போது ஒரு தன்மை. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, புயல் அப்படிங்கிறது எப்படி, புயல் வந்து காற்றும் நீரும் சேருது. ஏன்னா காற்று ரெண்டோடையும் சேரும், நீரோடையும் சேரும், நெருப்போடையும் சேரும். ரெண்டையுமே வீரியப்படுத்திடும். புயலாக நம்ம பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்க காட்டு பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ரொம்ப கடுமையாக இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் வந்து அது தன்னுடைய வலிமையை பயன்படுத்தும். அப்போது உங்களுக்கு இந்த காற்றை வந்து எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி அறிந்து கொள்ளுங்கிற விஷயத்தை அவர் சொல்லித்தரார். ரொம்ப டீப்பாக யாருக்குமே சொல்லலாம், யாருக்கும் சொல்லலை, மற்றவங்களுக்கு. ஏன்னா ஆர்வம் இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு இரவில் முழு இருட்டிலேயே அவன் பானம் போடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய நாலேஜ் என்ன, பகலில் பார்த்தது தானே இரவில் இருக்குது.
பகலில் இந்த இடத்துல இது இருக்குது ஃபிக்ஸ் ஆகிட்டோம்ல, இங்கே நின்னா இங்கே அடிப்போன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அது மாதிரியாக இவர் என்ன சொல்கிறாரு, அந்த அவனுடைய அம்புகள் அந்த காற்றினுடைய திசைக்கு எப்படி செல்லுது அப்படிங்கிறத காற்றினுடைய தன்மை அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றார். அதை அறிந்து நீர் திசை போடு அப்படிங்கிறார். இதுக்கப்புறம் நீரினுடைய தத்துவத்தை பற்றி அவர் சொல்கிறார். இதற்கு முன்பாக நம்ம ஒரு இதில் எபிசோடில் சொல்லியிருக்கோம், ஒரு ஃபுல்லாக அடைக்கப்பட்ட ஒரு குடத்துக்குள்ளே ஒரு சிறிய ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டு, இப்போ இது மற்ற மாணவர்களெல்லாம் ஒரு இதாக இருக்கும் இல்லைங்களா, இப்போ அர்ஜுனனை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் எல்லா மாணவர்களுக்குமே ஒரு குடத்தை கொடுக்குறாரு. குடத்தை கொடுத்து ஆற்றில் போய் நீங்கள் இதில் போய் நீர் நிரப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் உள்வாங்கணும்ல. அர்ஜுனன் வந்து சொல்லும்போது என்னென்னா முழுமையாக கவனிப்பான், மற்றவங்க அந்த மாதிரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அப்போ அர்ஜுனன் வந்து சொல்லும் போதே மிக கவனமாக கேட்குறான். ஏன்னா அவர் காற்றை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்துறாரு. அடுத்து நீருக்கு வந்திருக்காரு. அப்போ நீரில் ஏதோ ஒரு சூட்சுமம் வச்சு தான் அவர் கொடுக்குறாரு. அப்போ ஒரு எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு பானைக்குள்ளே அது உள்ளே இருக்க காற்று வெளியே போனால் தான் அது நீரை உள்ளே விடும். அப்போ காற்றையும் நீரையும் ரெண்டையும் வந்து உங்களுக்கு அதை பயன்படுத்துறது எப்படி, காற்றை வெளியேற்றணும், நீர் உள்ளே போகணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு மிக மைனூட்டான ஒரு ஹோல்ஸ் இருக்கணும். அது காற்று வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்போ தான் தண்ணி உள்ளே போகும். இதுதான் அதனுடைய சூட்சமாக. அப்போது ஒரு ஆற்றில் போய் இவங்க எல்லாரும் வந்து குடத்தை உள்ளே திணிச்சிக்கிட்டு நிற்கிறாங்களே தவிர யாருக்கும் ரொம்ப அது, ஏன்னா காற்று வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. காற்று போனால்தான் நீர் உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், இந்த வர்ண மந்திரத்தை பயன்படுத்தி அதற்கு ஒரு அது நுழையிற அளவு தான் இடம் இருந்தனாக்கா அதுலேயும் ஒரு கேப்பை கொடுக்குறான். கேப்பை கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை ஃபுல் பண்ணிடுறான். இப்போ மற்றவங்கெல்லாம் ஃபுல் பண்ணவே இல்லை. இது எப்படி ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது தானே அவங்களுக்கு. அப்போது இப்போ எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, அர்ஜுனனை போல தான் உங்கள் எல்லோருக்குமே அந்த வர்ண மந்திரத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் என்ன சொன்னேங்கிறத நீங்கள் முழுமையாக கவனிக்கலை, அதை வாங்கிக்கலை. அதனால் அர்ஜுனன் வாங்கிக்கிட்டான். ஏன்னா இப்போ ஒரு வித்தைகள் கற்றுக்கும் போது நீங்கள் முழு கவனத்தையும் ஆசிரியர் ஏன் சொல்கிறாருங்கிறத நீங்கள் கவனித்தால்தான் இந்த சூட்சமங்கள் விளங்கும், இல்லைன்னா சூட்சமங்கள் விளங்காது அப்படிங்கிறத சொல்லி அர்ஜுனன் எப்படி நிரப்பினான், அந்த வர்ண மந்திரத்தை பயன்படுத்தி பண்ணான். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்துமே நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தினால்தான் சொல்லக்கூடியது புரியும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அப்போது அர்ஜுனன் மட்டும் ஏன் ஸ்பெஷலுங்கிறத இவங்களே உணர்ந்துடுறாங்க. ஆமாம்ப்பா, நமக்கு அது தோணலை. ஆமாம், அவன் கரெக்டாக இருக்கான். அர்ஜுனன் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கான் அப்படிங்கிறது பாரு. இந்த மாதிரியாக ஒரு பூமியினுடைய தத்துவம் என்ன, மண்ணுடைய தன்மை என்ன, மண் மேலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்து வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எந்த அஸ்திரத்தை நீ பிரயோகிக்கிறீனாலும் மண்ணுக்கு முதல்ல நீ ஒரு வணக்கத்தை செலுத்தணும். செலுத்திட்டு தான் நீ மற்ற அஸ்திரங்களை நீ பயன்படுத்தணுங்கிறத இந்த வணக்கத்தை எல்லாம் அவர் சொல்லுகிறார். எல்லாம் பஞ்சபூதங்களை எப்படி வணங்குவது அஸ்திரங்கள் மூலமாகவே எப்படி வணங்குறதெல்லாம் சொல்லித்தரார். ஏன்னா அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, ஒருத்தந்தான். ஆமாம், நம்மளுடைய சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு அர்ஜுனன் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தனால தான் அர்ஜுனனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு எங்கே பிரம்மாஸ்திரம் வரைக்கும் வந்துடுறாரு. அப்போ பிரம்மாஸ்திரம் வந்து அவர் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு பரசுராமர், இதை உன்னுடைய சொந்த இதுக்கு நீ பயன்படுத்தக்கூடாது, நாட்டை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, வேறு வழியே இல்லை, தர்மத்தை காக்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னா தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லித்தராரு. இந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய மகனுக்கும் ஆர்வத்தில் கற்றுக் கொடுத்துறாரு துரோணர். ஆமாம், அஸ்வத்தாமனும் கற்றுக் கொடுத்துறாரு. அப்போ இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவக்கூடிய நபர்கள் யாரான்னு கேட்டிங்கன்னா பீஷ்மருக்கு தெரியும், கர்ணனுக்கு தெரியும், அஸ்வத்தாமனுக்கு தெரியும், துரோணருக்கு தெரியும், அர்ஜுனனுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த 5 பேருக்கு தான், இந்த 5 பேருக்கு தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரியாக இந்த அர்ஜுனனுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுக்கும்போது இதே குருநாதர் என்ன சொன்னாரோ அதே விஷயங்களை சொல்கிறார். வேறு வழியே இல்லைங்கும் போது தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தணுமே தவிர அனாவசியமாக இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறார். இப்போது துரோணர் வந்து ஒரு தனிப்பட்ட மாணவன் மேலே எப்படி கவனம் செலுத்துகிறாருங்கிறத நீங்கள் அப்படியே மீனலக்கணத்துக்கு வந்தீங்கன்னாலும் இருப்பாங்க. ஏதாவது ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. ஆமாம், இப்போ அவங்களுக்கு பிடித்த நபருக்கு
மிச்சம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபராக அவங்க மாறிடுவாங்க. நல்லா தெரியும் அவன் சுயலாபத்துடன் கற்றுக்கிறான் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. கற்றுக் கொடுக்குறாரு இவர் வந்து குருவாக தான் இருப்பாரா இல்லை இவங்க மகாபாரத்தில் ஓகே துரோணர் வந்து குருவாக இருக்காரு, ஆசானாக கருத்துறாரு. இப்போ நம்ம மனித வாழ்க்கைக்கு வருவோம். சரி, நம்மலாம் அந்த மீனவர்களக்காரங்க எந்த தொழில் எடுத்தால் நல்லா பிரகாசமாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தொழில் இருக்கா? இல்லை, சரியான கேள்வி இது. ஏன்னா இப்போ ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது, அவங்க வேலையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான டீச்சிங் சம்மந்தமான துறை அவங்களுக்கு உரியது, அவங்களுக்கே உரியதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா மாணவனை விட கற்றுக் கொடுக்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. சிறந்த மாணவன் கிடச்சிட்டா இப்போ துரோணர் அர்ஜுனன் மாதிரி ஆகிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து முழுக்க முழுக்க நம்ம துரோணருங்கிறது ஒரு மீன லக்னத்தினுடைய முழுமை. அவர் இப்போ இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க மாறுபடலாம். ஏன்னா இப்போ இந்த லக்னாதிபதியான குரு இருக்கார், அவர் எங்கே இருக்காருங்கிற பொறுத்தெல்லாம் அங்கே சேஞ்ச் ஆகும். அவர் வலிமையாக இருக்கார், ஆனால் கேரக்டர் மாறாது இல்லையா? கேரக்டர் மாறாது. இதுதான் இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய ஜாதகம் தான் ரொம்ப தெளிவாக தெரியும். இவங்க துரோணரில் இவங்க எந்த மாதிரி துரோணர். ஏன்னா இங்கே 12 கேரக்டர் மாறும். மேசத்தில் இருந்தாங்கன்னா நகுலனும் துரோணரும் சேர்ந்து காம்பினேஷனில் இருப்பாங்க. அதே துரோணர் ரிஷபத்தில் இருந்தாங்கன்னா கண்ணனுடைய காம்பினேஷன் சேர்ந்துடும். மிதுனத்தில் இருந்தாக்க அவர் சகாதேவனோட காம்பினேஷனில் இருப்பார். கடகத்தில் இருந்தால் துரியோதனன் காம்பினேஷனில் இருப்பார். இப்படி இந்த 12 நம்ம கேரக்டர் நம்ம சொல்கிறோமே, இந்த காம்பினேஷனில் அவங்க வந்துடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க வலிமையாக இருக்காங்களோ இது 100% போய் சேர்ந்துடும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு தனி எந்த லக்னத்தில் எந்த ராசி கட்டத்தில் இவங்க இந்த லக்னாதிபதி குரு இருந்தாலும் கூட இந்த இயல்புத்தன்மை மாறாது. இந்த குரு தன்மை மாறாது. டீச்சர் தான், எந்த துறையில் இருந்தாங்கனாலும் சரி இவங்க டீச்சர் தான். தலைமை பண்பில் தான் இவங்களால் இருக்க முடியும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், தனித்துவமாக இவங்க ஒரு ஆள் மட்டுமே செய்கிற தொழிலாக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, செய்வாங்க. ஆனால் 4 பேரை வச்சு வேலை வாங்குகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் இவங்களுக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், இவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் இருக்க பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு பேச்சை கட்டுறது இருக்குங்களா, இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்களும் இதே கண்டிஷனில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. பிடிக்கலன்னு நீ உடனே கிளம்பிட்டுருவாங்க. உன்னால் என்ன நட்டம் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, இங்கேயும் திரும்பி எங்கள் அண்ணன்ட்ட தானே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சுயகௌரவம், இவனெல்லாம் வச்சு நான் வேலை வாங்கி நான் ஒரு வாழ்க்கை நடத்தணுமா அப்படிங்கிற மாதிரியாக கேவலமான இல்லை. இந்த நிறுவனமே அழிஞ்சாலும் வேலை தான், ஒன்றை வச்சு நான் வேலை வாங்க மாட்டேன். ஆனால் இந்த நிர்வாகத்தில் என்ன கெட்டு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ வியாபாரம் தொழில்னாவே என்னன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். கொஞ்சம் பொறுத்து போகணும், கொஞ்சம் பொறுமையை கையாளணும். இந்த அப்படி கையாண்டால் மட்டும்தான் ஒரு தொழிலை நீங்கள் கண்டினியூவாக நடத்த முடியும். இவங்களால் என்ன, ஏன் ஒரு தொழிலை வந்து சரியாக நடத்த முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களால் இந்த பொறுமையும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இவங்கள்ட்ட இருக்காது. அப்போ ஒரு நல்ல தொழிலாளி கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு கோபத்தில் வந்து சொன்னாங்க டக்குன்னு கிளம்பிடும். அப்போ அந்த வேலையும் சேர்த்து இவர் செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் செய்ய முடியும், 3 நாள் செய்ய முடியும், 4ஆவது நாள் வந்து கடையை மூடிட்டு உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். ஆமாம், இதுதான் வந்து. அப்போ இவங்க என்ன பண்ணால் எந்த மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியாக டீச்சிங்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பூரா ஸ்டூடெண்ட்ஸு, நான் சொல்கிறது கேளு, நீயே எதுவும் கேட்காது அப்படின்னு சொன்னாக்கா அவன் பேசாமல் உட்காந்துருப்பான். இதுவே வேறு தொழில்னால் அப்படி இல்லை, 4 பேர் கேள்வி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா இவங்களால முடியாது. இதுதான். அப்போ ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் போதே இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா,